புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயிற்றான், இதனால் மானிட மகனும் ஆட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் ஜூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளம் குமரி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வை அளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடி இருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வல்லமையுள்ள இந்த நாட்களை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். சிறப்பான விதத்திலே நாங்கள் இறை வார்த்தையை பற்றி நாங்கள் சிந்திப்போம். குறிப்பாக இந்த மரணம் வாழ்வினுடைய முடிவு அல்ல. மரணத்தை நாங்கள் நிச்சயமாக சந்தித்தே ஆகின்றோம். ஆனாலும் கிறிஸ்தவன் உன்னதமான வாழ்வுக்குள்ளே அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த மரணம் எங்களுடைய வாழ்க்கையோடு முடிவு அல்ல என்பதை சிறப்பாக நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, ஒரு ஞானி இடத்திலே ஒருவர் போய் ஒரு வார்த்தையை கேட்கிறார், இரவாமைக்கு மருந்து இருக்கிறதா என்று. அந்த ஞானி அவரை பார்த்து கூறுவாராம், இரவாமல் இருக்க வேண்டுமென்றால் பிறவாமல் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவாராம். பிறப்பு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இறப்பு ஒன்று இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே நாங்கள் பார்க்கிற இறப்பு என்பதனுடைய அர்த்தம் மிகவும் வித்தியாசமாக அமைந்து விடுகிறது. எங்களுடைய வாழ்வு இறப்போடு முடிந்து விடுகிறதல்ல, அது புதிய வாழ்வுக்கான தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். ஆண்டவர் இயேசு இறந்து போகின்றார், ஆனால் அவர் உயிர்த்து எழுகின்றார். ஆகவே ஒவ்வொரு
இந்த மானிட மகனுக்கும் ஒவ்வொரு இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை சாவோடு முடிந்து விடுகிறதல்ல, எங்களுக்கு சாவுக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, ஒரு விசுவாசமாக இருக்கிறது. நாங்கள் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம்? இறையரசை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான விடயம் அன்பானவர்களே, நம் நண்பன் லாசர் அவன் நோயுற்றிருக்கிறான், அவனை நாங்கள் போய் பார்க்க வேண்டும். 4 நாட்கள் ஆகியிருந்தது. இயேசு போகிறார். அங்கே இயேசு சாதாரணமான மனித பலவீனத்திலே கண்ணீர் விட்டு அழுகிறார் என்று பார்க்கிறோம். அதான் இயேசு மற்ற மனிதர்கள் மீது கொண்டிருந்த அன்பினுடைய ஆழம். மாத்தா மரியா இந்த லாசர் இவர்களிடம் ஆண்டவர் தனி அன்பு கொண்டிருந்தார். ஆண்டவர் அன்பு கொண்டிருந்தார். அந்த அன்பு கொண்டவன் இறக்கிற போது ஆண்டவர்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சாதாரணமான மனித வாழ்க்கையிலே ஆண்டவர் வாழ்ந்தார் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டி நாங்கள் சொல்லவே முடியாது. ஏனெனில் நாங்கள் அழுவது போல ஆண்டவர் அழுகிறார். அந்த துன்பத்தை, அந்த வேதனையை, அந்த கஷ்டத்தை பார்க்கிற போது, அவருடைய சகோதரிகள் அழுது புலம்புகின்ற போது, மக்கள் எல்லாரும் அழுகிற போது இயேசு அதை பார்க்கிறார். இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் இயேசு மரணத்திற்கு ஒரு முடிவை சொல்லுவார். அது என்ன மரணம் என்றது எது என்று நாங்கள் பார்க்கலாம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிட நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று சொல்லுவார். இதனை நம்புகிறாயா என்று மார்த்தாவிடத்திலே கேட்கின்றார். அப்போ மார்த்தா சொல்லுவார், நீரே மெஸ்ஸியா என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீர்தான் உயிர்த்தெழுதல், நீர்தான் வாழ்வு, அதை நான் நம்புகின்றேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீர் இறைமகன் என்பதை நான் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்வார். இதுதான் நம்பிக்கையினுடைய அறிக்கை. நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே சாகத்தான் போகிறோம் அன்பானவர்களே. இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய சேமக்காலைக்கு போய் ஒரு தடவை நான் அந்த சேமக்கலை சுற்றி பார்க்கிற போது ஒரு வார்த்தை என்னுடைய கண்களுக்குள்ளே மிகவும் சிறப்பாக பட்டது. அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், மரணத்திற்கு மட்டும் மனச்சாட்சி இறந்தால் அது என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் என்கின்ற ஒரு வார்த்தை. மரணத்திற்கு மட்டும் மனச்சாட்சி இருந்தால் அது என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் என்று ஒரு கல்லறையில் இந்த வாசகம் இருந்திருது. அந்த வாசகத்தை பார்க்கிற போது எனக்குள்ளே ஒரு சிந்தனை, மரணத்திற்கு மனச்சாட்சி இல்லை என்றால் பிறந்திருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் இந்த மரணம் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கெல்லாம் ஏராளமான மரணங்களை நாங்கள் பார்க்கிறோம். திடீர் மரணங்கள், விபத்து மரணங்கள், போரினாலே மரணங்கள், பலர் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படியான பல மரணங்களெல்லாம், அகால மரணங்களையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் மரணம் என்பது வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற ஒரு விடயம். அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்திலிருந்து நாங்கள் யாருமே தப்பவே முடியாது. வள்ளுவர் சொல்லுவார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுவார். அப்போ உறங்குவது போல் ஆண்டவர் சொல்லுவார், அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். நாங்கள் மார்க்கெட் செய்தி 5ஆம் அதிகாரத்தில் பார்க்க, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். என்ற உறங்குறதான் அந்த மரணம் என்பது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு சாதாரணமான நித்திரை போன்றது. நாங்கள் உறங்கி கொண்டிருக்கிறோம், ஆனால் நாங்கள் விழித்தெழுவோம். அதுதான் உயிர்ப்பினுடைய ஒரு ஆசீர்வாதம், சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே மரணம் என்பது வாழ்வினுடைய முடிவு அல்ல. நாங்கள் பார்க்கிறோம், புனித பவுல் சொல்வார், மரணம் வாழ்வினுடைய முடிவு அல்ல என்பதை திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது? இறை வல்லமையை நாங்கள் அனுபவிப்பதற்கு அன்பானவர்களே, நாங்கள் இறை அரசின் பிள்ளைகளாக உருமாற்றி கொண்டே எங்களை சென்று கொண்டே இருக்கிறோம். நாங்கள் இறை அரசின் பிள்ளைகளாகத்தான் எங்களை உருமாற்றி கொண்டே செல்லுகின்றோம். நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், இறை அரசுக்காக பயணம் செய்கிறோம். இறை ஆட்சியினுடைய பிள்ளைகளாக எங்களை நாங்கள் ஆக்கி கொண்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற இந்த பயணத்திலே இறைவன் இயேசுவுக்கு சாட்சியம் கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் வாழுகிறோம். நம்பிக்கையோடு பயணிக்கிறோமா? அதனால நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மரணம் எனக்கு எதையுமே செய்து விட முடியாது. நான் நிச்சயமாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை எனக்கு ரீங்காரமாக என்னுடைய காதுகளுக்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்கிறது, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்வர் இறப்பினும் வாழ்வார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் எல்லாவற்றிலுமே அதிகாரம் கொண்டவர். லாசரை வெளியில் வா என்று சொல்லுவார். இதே ஆண்டவர் தான் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்பார், ஆண்டவரே நீர் ஒவ்வொரு தடவையும் எனக்கு செவி சாய்க்கிறேன், சுற்றி நிற்கின்ற இந்த கூட்டத்தின் பொருட்டுமே நான் கேட்கிறேன், லாசரை வெளியில் வா என்று சொன்ன போது அவன் வெளியில் வருகிறான். கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள். உலக கட்டுகள் கணக்க சூழ்ந்து இருக்கிறது. அவனுடைய முகம், அவனுடைய கை, அவனுடைய கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருந்தது.
இது ஒரு விதியம். 2வது விடயம், உலகத்தினுடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் எங்களை கட்டி 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 போட்டிருக்கின்றன. எங்களுடைய பணம், எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய சுகங்கள், எங்களுடைய நகை நட்டுக்கள், எங்களுடைய வீடு வாசல்கள் எல்லாம் எங்களை கட்டி போட்டு கொண்டே இருக்கிறது. இவற்றையெல்லாம் கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள். அவன் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும். கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று சொல்லுவார் ஆண்டவர். அன்பானவர்களே, நாங்கள் உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளினுடைய திருவுளம். கடவுளுடைய திருவுளம் என்னவென்று சொன்னால், நாங்கள் உயிர்ப்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது. லாசர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தபோது அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தன, எல்லாவற்றையும் அவிழ்த்து போக விடுங்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய கட்டுக்கள் பலது அவனை கட்டி போட்டு இருந்தது. அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து போக விடுங்கள். உயிர்ப்பினுடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும் எங்களுக்கு. இந்த உலக ஆசைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அகற்றி விட்டு இறைவனை நோக்கி நாங்கள் போகிற அந்த பயணம் இருக்கிறதே, அதான் உயிர்ப்பின் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நாங்கள் இன்றைக்கு அழகாக சிந்திக்க முடியும். நான் தொடர்ச்சியாக வாழப்போகிற மனிதன் அல்ல, மனுஷியும் அல்ல. நான் எப்போதுமே இருந்து விடுவதல்ல, நித்திய ஜனனத்திலே நாங்கள் வாழுவதும் அல்ல, நித்தியமாக தொடர்ச்சியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதே அல்ல. நாங்கள் என்றோ ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கண்டே வாழுகிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கண்டே இறக்கிறோம். புனித பவுல் சொல்லுவார், நாங்கள் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கண்டே நாங்கள் இருக்கிறோம் இந்த உலகத்திலே. அது வாழ்வாக இருக்கலாம், சாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இயேசுவுக்காக நாங்கள் வாழுகிறோம் என்கின்ற சாட்சியத்தினுடைய மேன்மைதான் என்னுடைய வாழ்க்கையை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் தேடி போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க முடியும், மரணம் எனக்கு எதை செய்துவிட முடியும்? மரணம் எதையுமே எனக்கு செய்துவிட முடியாது. மரணம் என்னுடைய வாழ்வினுடைய இன்னுமொரு வாழ்வினுடைய பிறப்பாக அமைந்திருக்கிற சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மரணத்தை. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னோட நம்பிக்கை கொள்பவர்கள் நீ செத்தாலும் வாழ்ந்து கொண்டிருப்பாயப்பா என்கின்ற அந்த வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பலர் மரணத்தை எதிர்பார்த்திருப்பார். வயது போனவர்களை பார்க்கணும், எப்போது எனக்கு மரணம் வரும், ஆண்டவர் என்னை எப்போது கூப்பிடுவார் என்று பார்ப்பார்கள். சிலர் மிகவும் மகிழ்ச்சியாக மரணத்தை எதிர்பார்த்திருப்பார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் எப்போதும் சந்தித்திருக்கிறோம், எங்களுடைய பங்குகளிலே சந்தித்திருக்கிறோம், பல இடங்களிலே சந்தித்திருக்கிறோம். மரணத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள். சில பேர் சொல்லுவார், நான் மரணத்தை சம்பவித்தால் நான் ஆண்டவரோடு இருப்பேன் என்று மகிழ்ச்சியாக சொல்லுவார்கள். ஆகவே மரணம் ஒரு மகிழ்ச்சியான விடயம். அது எங்களுக்கு கவலைகள், கஷ்டங்களை இந்த உலகத்திலே தந்திருந்தாலும் அது தரும். நிச்சயமாக எங்களை அன்பு செய்தவர்கள், நாங்கள் அன்பு செய்தவர்கள், எங்களை பெற்றவர்கள், எங்களோடு இருந்தவர்கள், அவர்களை நாங்கள் விட்டு பிரிகிற போது நிச்சயமாக எங்களுக்கு கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், இது இருக்கும். ஆனால் நாங்கள் கிறிஸ்தவ உண்மையை சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த மரணம்தான் என்னுடைய வாழ்வினுடைய ஒரு சிறப்பாக, உன்னதமான பிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஆகவே நாங்கள் இன்றைக்கு சிந்திப்போம், இந்த மரணம் எனக்கு வாழ்க்கையிலே எதை தந்திருக்கிறது? மரணத்தை தேடி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இதோடு எங்களுக்கு முடிந்து விடுகிறது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இயேசுவுக்குள்ளே நாங்கள் பிறக்கிறோம் என்கின்ற அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்களுக்கு இருக்கிறதே, அது வாழ்க்கையிலே ஒரு நிறைவை தருகிறது. அப்போ நாங்கள் எதை சிந்திக்கிறோம்? இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், கொடுத்து வாழ வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும், அன்பு செய்து வாழ வேண்டும், இரக்கத்தோடு வாழ வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வள்ளுவன் சொல்லுவான், குறள் 50 சொல்லுவான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த உலகத்திலே சீரும் சிறப்புமாக நல்ல மனுஷியாக வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்திலே அன்பு செய்து வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்திலே பகிர்ந்து வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்திலே கிறிஸ்துவை சாட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்திலே இரக்கத்தோடு வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்திலே தியாகமாக வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களை அன்பு செய்து கொடுத்து பகிர்ந்து வாழ்ந்த அந்த நல்ல உள்ளங்கள் தெய்வத்துள் வைக்கப்படுவார்கள். அது இறந்தாலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று ஒரு அழகான குறள் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அதைத்தான் இயேசு எங்களுக்கு சொல்லுவார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. இந்த உலகத்தில் எனக்காக வாழ்ந்த பிள்ளைகள் நீங்கள் செத்தாலும் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள், ஏனெண்டா நான் உங்களை அன்பு செய்கிற ஆண்டவர். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள்
இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டிலே எல்லாருமே உயிருள்ளவர்களே என்று லூக்கா நற்செய்தி 20ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இறை வல்லமையோடு நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம், நம்பிக்கையோடு இருப்போம். மரணத்தை நாங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் அந்த மரணம் என்னுடைய வாழ்வினுடைய முடிவல்ல, அது எங்களுடைய நம்பிக்கை வாழ்வினுடைய உன்னதமான பிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நோக்கி நாங்கள் போவோம். ஆமென்.